ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, பிரிந்து போன உறவு போன இடத்தில் எப்படி இருக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த உறவு உன்னை விட்டு போவதற்கு முன்பு உன்னை பற்றி சற்று யோசித்திருந்தால் நீயும் இப்பொழுது கவலைப்பட்டிருக்க வேண்டாம். உன்னை விட்டு போன உறவும் அங்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்ன சாய் சொல்கிறீர்கள்? என் உறவு ஏன் கஷ்டப்படுகிறது என்று நீ கேட்பது நன்றாகவே என் காதில் வந்து சேர்ந்து விட்டது கண்மணியே. நீ நினைக்கிறாய் போன உறவு போன இடத்திலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று, உன்னுடைய நல்ல எண்ணம் படி. ஆனால் அதுதான் அங்கு இல்லை. உன்னுடைய பிரிந்து போன உறவு அங்கு நிம்மதியாக இல்லை. அங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. உன்னை விட்டு போன உறவு நினைத்தது உன்னை விட்டு போனால் மிக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்கும் என்று. ஆனால் அதுதான் இல்லை. போன இடத்தில் உன்னுடைய அன்பு அங்கு கிடைக்கவில்லை. தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே மரியாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு நாள் சொன்னேன், உனக்கு ஞாபகம் உள்ளதா? உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போபவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உன் அன்பை தேடி வருவார்கள் என்று. நிச்சயமாக உன் அன்பை அங்கு உன் துணையானது தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. உன்னை விட்டு போன உறவானது உன் அன்பை தேடுகிறது. ஆனால் அங்கு கிடைக்கவில்லை. அதனால் நீ அதெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. தேவை என்றால் வருவார்கள், தேவை இல்லை என்றால் போவார்களா? எல்லாம் சுயநலமாகத்தானே யோசிக்கிறார்கள். போனது போனதாகவே இருக்கட்டும். திரும்ப வர வேண்டும், திரும்பவும் சேர வேண்டும் என்பதை ஒரு நாளும் நினைத்து பார்க்காதே. இதை நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். உன்னை இத்தனை நாள் கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு போன உறவு திரும்பவும் வந்தால் அதே வேலையை தான் செய்யும். அப்பொழுது இன்னும் அதிகமான வலியைத்தான் உனக்கு ஏற்படுத்தி தரும். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். இந்த உறவு என்று அல்ல, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, உன்னை ஒரு முறை அள வைத்து விட்டு சென்றால் திரும்ப அது வந்தால் திரும்பவும் அள வைக்கத்தான் செய்யும். அதனால் ஒரு முறை காயப்பட்டு அழுதுதானது போதும். திரும்பவும் அதே குளத்தில், அதே கிணற்றில், அதே பாதாளத்தில் போய் விழாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட்டீர்கள். எப்படி இருந்தாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் தனித்துவமாகவே அமைத்து தனியாகவே உன்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ வந்து விட்டாய். திரும்பவும் எனக்கு யாராவது ஒரு துணை தேவை என்னுடைய வாழ்க்கையில் வாழ என்று நினைத்தால் அது தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுவேன். உன்னுடைய வாழ்வில் நீ மிக மிக பிரகாசமான ஒரு இடத்திற்கு செல்ல உள்ளாய். அதற்கு தடையாக யாரும் வேண்டாம் என்று மட்டுமே சொல்கிறேன். நீ வணங்கும் தெய்வமானது ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது மனித துணை இவ்வுலகில் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் எல்லாம் போலி. நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கு யாரும் உண்மையாக இல்லை என்பதே இங்கு உண்மையான நிதர்சனம். என்னுடைய தங்கத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அனுபவித்தது, இனி உன் வாழ்க்கையில் நீ பார்த்தது அனைத்தும் போதுமானது. இதற்கு மேல் நீ பார்க்க போகும் வாழ்க்கை உனக்கானதாக இருக்கட்டும். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. அதாவது சந்தோஷமான நிகழ்வுகள். அதற்காக மட்டும் காத்து கொண்டு இரு. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் காத்து கொண்டு உன்னுடைய நேரத்தையும் நாட்களையும் வீணாக்காதே. தேவையில்லாத உறவுகள் உன் பக்கத்தில் வைத்திருக்க உனக்குத்தான் நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் அல்ல. சொன்னதை புரிந்து கொள், யோசித்து செயல்படு. நல்லதாகவே இருக்கும் உனக்கு எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.